அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான 10 அதிரடி அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் நிலை வரும் மின்வெட்டு பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க மின்சார வாரியம் மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 4 நாட்களாக மாநிலத்தின் எங்கெல்லாம் மின்தடை ஏற்பட்டுள்ளது, அதற்கான அசல் காரணங்கள் என்ன என்பது குறித்து மிக ஆழமாக ஆராய்ந்து அதனை சரி செய்யும் பணிகளில் மின்சார வாரிய அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மற்றும் சுமார் 500 பேர் கொண்ட சிறப்பு அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் இரவு முழுவதும் தீவிரமாக ரோந்துக்கு சென்று மின்தடை பிரச்சனைகளை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் விரைவில் கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்த அதிரடி அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான தகவல் கசிந்துள்ளது. குறிப்பாக வரும் ஜூன் 22ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்றைய தினம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற புதிய பெயரில் இந்த பிரமாண்ட தொகையை உயர்த்தி வழங்கும் அறிவிப்பை அவர் வெளியிட வாய்ப்புள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக சென்னை மாவட்டத்தில் தங்கி படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கிலும் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போதைய புதிய கல்வி ஆண்டிற்கு இந்த விடுதிகளில் தங்கி படிப்பதற்கான மாணவ மாணவியர் சேர்க்கை தற்பொழுது விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, தொழில் பயிற்சி மற்றும் பாலிடெக்னிக் போன்ற படிப்புகளில் பயிலும் தகுதியான மாணவ மாணவியர் எவ்வித கட்டணமின்றி இந்த விடுதிகளில் சேர்ந்து பயனடையலாம். இந்த இலவச திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற விரும்பும் மாணவ மாணவியர் தங்களுக்கு அருகாமையில் உள்ள சம்பந்தப்பட்ட அரசு விடுதி காப்பாளர்கள் அல்லது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை நேரடியாக அணுகி விண்ணப்பங்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தகுந்த சான்றிதழ் ஆவணங்களுடன் உரிய காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக ஆன்மீக பற்றுள்ள தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தில் பங்கெடுக்க நினைப்பவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 214 புகழ்பெற்ற திருக்கோயிலில் நீண்ட நாட்களாக காலியாக உள்ள அறங்காவலர் பதவிகளை தகுதியான நபர்களை கொண்டு முறைப்படி நிரப்ப அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விரும்பும் தகுதியுள்ள ஆர்வலர்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக ஜூன் 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஈட்டி மின்னலுடன் கூடிய சனது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான எடையில் கிடைப்பதை உறுதி செய்ய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி கடைகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு தராசுகளில் எடையை காட்டும் இருபுல டிஸ்பிளே வசதியும் எவ்வித பழுதுமின்றி தெளிவாக செயல்படுகிறதா என்பதை பணியாளர்கள் நாள்தோறும் கட்டாயம் சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஜூன் 15ஆம் தேதி ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி மதிப்புமிக்க மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என வாக்குறுதி பெறும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் ரூபாய் 2500 உயர்வு கிடைக்கும் என்று பல பயனாளிகள் நம்பினர். ஆனால் அரசு தரப்பில் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்று தெரிவிக்கப்பட்டு மே மாதத்திற்கான வழக்கமான ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்பட்டது. எனவே இந்த ஜூன் 15ஆம் தேதி அன்றும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நன்றி, வணக்கம்.